அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் யுவி கிளாஸ் ரூமிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நன்மையே செய்வோம் நன்மையே நடக்கும். இன்றைய வீடியோவில் 5ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி ஏட்டின் 3வது அலகு உலகில் உள்ள கண்டங்கள் பாடத்திற்கான விடை குறிப்புகளை பார்க்கலாம். 3.1 இந்த பகுதியில் படிப்பேன் எழுதுவேன். பாடநூல் பக்க எண் 127இல் நமது நாடு இந்தியா என தொடங்கும் பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பாடநூலில் 127ஆம் பக்கம் நமது நாடு இந்தியா அப்படின்னு தொடங்கக்கூடிய பத்தியை படிக்கணும். படிச்சுட்டு கீழே கேட்டுக்கிற 4 வினாக்களுக்கு சரியான விடையை தேர்வு செஞ்சு எழுதணும். இந்த பகுதிக்கான விடை குறிப்பை நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.2 கண்டங்களுக்குரிய நாடுகளையும் சிறப்புகளையும் அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாடுகளில் சில நாடுகளோட பேர் கொடுத்துருக்காங்க, சிறப்புகள் அந்தந்த நாட்டுக்குரிய சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கிற பாக்ஸில் கண்டங்களுக்கு நேராக அந்த கண்டத்தில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு எடுத்து எழுதணும். அந்த நாடுகளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத அடுத்த பாக்ஸில் எடுத்து எழுதணும். இந்த பகுதிக்கான விடை குறிப்புகள் நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்தது 3.3 இந்த பகுதியில் உலக வரைபடத்தை உற்றுநோக்கி விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திசைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே கேட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும். மேற்பக்கம் வடக்கு, கீழ்ப்பக்கம் தெற்கு, வலதுகை பக்கம் கிழக்கு, இடதுகை பக்கம் மேற்கு. பாருங்கள், ஒரு கண்டம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டத்துக்கு வடக்கு என்ன இருக்குது, தெற்கு என்ன இருக்குது, கிழக்கு என்ன இருக்குது, மேற்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாம் விடையளிக்கணும். இதற்கான விடை குறிப்புகள் நாம் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.4 படிப்பேன் எழுதுவேன். இந்த பகுதியில் பாடநூல் பக்க எண் 130இல் உள்ள பத்திகளை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம புத்தகத்தில் பக்க எண் 130 எடுத்து அதில் இருக்கிற பத்திகளை படிச்சுட்டு கீழே கேட்டிருக்கிற வினாக்களுக்கு விடையளிக்கணும். இந்த பகுதியில் 5 வினாக்கள் கேட்டிருக்காங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த முறையில் கேட்டிருக்காங்க. இதற்கான விடை குறிப்புகள் நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.5 படங்களை உற்று நோக்கி அட்டவணையை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படத்தை பாருங்கள். முதல் படத்தில் சுதந்திர தேவி சிலை கொடுத்துருக்காங்க, 2வது படத்தில் பெண் குயின் கொடுத்துருக்காங்க, 3வது படத்தில் ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற பாக்ஸில் கண்டத்தின் பெயர், அந்த கண்டத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம், பார்த்து காப்பி பண்ணிக்கங்க. அடுத்த பகுதி 3.6 குறிப்புகளுக்கு ஏற்ப வரைபடத்தில் வண்ணமிட்டு கண்டத்தின் பெயரை எடுத்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகின் மிக நீளமான நைல் நதியை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும் கண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. அண்டார்டிகா. கங்காரு வசிக்கும் கண்டம் ஆஸ்திரேலியா. வோல்கா நதி பாயும் கண்டம் ஐரோப்பா. நாம் வாழும் கண்டம் ஆசியா. கிராண்ட் பள்ளத்தாக்கு காணப்படும் கண்டம் வட அமெரிக்கா. அமேசான் நதி பாயும் கண்டம் தென் அமெரிக்கா. குறிப்புகளில் கொடுத்துருக்கிற மாதிரி அந்தந்த கண்டங்களுக்கு சரியான வண்ணங்களை தீட்டிக்குங்க. இந்த வரைபடத்துக்கு நாம் வண்ணம் தீட்டி கொடுத்துருக்கோம், இதை பார்த்து அப்படியே வண்ணம் தீட்டிக்குங்க.
அடுத்த பகுதி 3.7 குறிப்புகளுக்கான விடைகளை வட்டமிட்டு கோடிட்ட இடத்தில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் கீழே கொடுத்துருக்கிற குறிப்புக்கு தகுந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சி ஃபஸ்ட்டு வட்டமிடணும். அதுக்கப்புறம் கீழே குறிப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த டேஸில் அந்த ஆன்சரை நாம் எடுத்து எழுதணும். இதையை நாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. குறிப்புகளுக்கு தகுந்த ஆன்சரை மேலே இருக்கிற பாக்ஸில் கட்டங்கட்டி கொடுத்துருக்கோம். கீழே கொடுத்துருக்கிற டேஸில் ஆன்சரை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்த பகுதி 3.8 நானே உருவாக்குவேன் அப்படிங்கிற பகுதியில் நீ சுற்றுலா செல்ல விரும்பும் கண்டம் எது, ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நாம் நான் சுற்றுலா செல்ல விரும்பும் கண்டம் ஆசியா. ஏனெனில் உலக அதிசயத்தில் ஒன்றான இந்தியாவின் தாஜ்மஹாலையும் சீனாவில் உள்ள சீன பெருஞ்சுவரையும் பார்க்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாள் விருப்பம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது கண்டத்தில் ஏதாவது சிறப்பான இடத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த பகுதியில் வளரறி மதிப்பீடு ஆ அதற்கான வினாக்களுக்கு விடைகளை நம்ம கொடுத்துருக்கோம். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. அண்டார்டிகாவில் வாழும் பறவை பென்குயின். உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. உலகின் மிக நீளமான நைல் நதியை கொண்ட கண்டம் ஆப்பிரிக்கா. இந்தியாவின் ஆராய்ச்சி நிலையமான தக்சின் கங்கோத்ரி டேஸ் கண்டத்தில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை அண்டார்டிகா. கீழ்காண்பனவற்றுள் ஆசியா கண்டத்தில் காணப்படாத சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை பிரமிடு. ஐரோப்பா கண்டம் சொல்வதில் தவறானதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை சகாரா பாலைவனம் என்னிடம் உள்ளது. கண்டங்கள் பேசுவதை கேட்டு உண்மையை கூறும் கண்டத்தை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை எவரெஸ்ட் என்னிடம்தான் உள்ளது அப்படின்னு ஆசியா கண்டம் சொல்லுது. இதுதான் சரியானது. நெக்ஸ்ட் ஒன் உரையாடலை கவனித்து விடையளிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை வட அமெரிக்கா. வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்று எந்த நாட்டை அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான விடை இந்தியா. அடுத்து வளரறி மதிப்பீட்டில் நம்ம குறித்த ஆன்சரை OMR சீட்டில் குறிச்சிருக்கோம். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கங்க.